A very good morning and welcome to our daily devotion. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ப்ராவர்ப்ஸ் 17வது அதிகாரம், அதில் 1லேருந்து 5 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 17 verses 1 to 5. ஸோ இதில் சாலமன் ஒரு சின்ன சம்மரியாக சொல்ல போது என்ன பற்றி சொல்கிறாருன்னா, ஒரு சமாதானத்தோடு இருக்கிற வீடு எதோட விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு. ஒரு கேசலோட இல்லை ஒரு பிரம்மாண்டமான ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்னு வச்சுக்கலாமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதோட ஒரு விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 2, 3, 4 பார்க்க போது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் நம்ம இதயங்களை டெஸ்ட்டு பண்ணுவார். அண்ட் அவர் ஆனால் பெருமையும் மற்றவங்கள கீழே தள்ளுற மாதிரி இருக்கிறவங்களோட எண்ணங்கள் இதயங்களை அவர் வெறுக்கிறாரு. ஆனால் மற்றவங்கள உயர்ற மாதிரி, நம்ம நேற்று பார்த்த டிவோஷனில் என்ன சொன்னோம், மற்றவங்கள லிஃப்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் இருக்குன்னு சொன்னோம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறவங்களோட இதயங்களை ஆண்டவர் விரும்புகிறாருன்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளோட டேக்அவே முதல் வசனத்துலேருந்து, ஸோ 17வது அதிகாரம் அதில் முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்டர் இஸ் எ ட்ரை மோர்சல் வித் குவைட் தேன் ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஃபீஸ்டிங் வித் ஸ்ட்ரைஃப். திரும்பி சொல்கிறேன், பெட்டர் இஸ் எ ட்ரை மோர்சல் வித் குவைட் தேன் ஹவுஸ் ஃபுல் ஆஃப் ஃபீஸ்டிங் வித் ஸ்ட்ரைஃப். ஸோ இதில் இருக்க நம்ம டேக்அவே என்னென்னா வெரி சிம்பிள். அந்த முதல் வசனத்தில் பார்த்த மாதிரியே நம்மளுக்கு இது பேசிக்கலி சாலமன் ஞானத்தை கொடுக்குறாரு. என்ன ஞானம் கொடுக்குறாருன்னா, உண்மையான சமாதானமும் உண்மையான ரட்சிப்பும் எது இஸ் ஒர்த் மோர், அது எதோட விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு. பூமி பிரகாரம் எவ்வளோ சொத்து இருந்தாலும் அதோட ஒரு சமாதானம் இருக்கிற வீடும் ஒரு ரட்சிப்பான ஒரு வாழ்க்கையும் ஒரு இஸ் மோர் வேல்யூபிள்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு சிம்பிள் அனாலஜி இல்லைன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது ஏஐ நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ. இந்த ஏஐயில் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அதில் ஒரு பிக்சர் வரும். ஸோ அதில் ஒருத்தர் கேட்டார், எனக்கு ஒரு 100 ரூபாய் காஃபி இதில் சும்மா ஒரு ஜென்ரேட் பண்ணி காட்டுங்க. ஸோ அது ஒரு சின்ன நார்மல் ஒரு கிளாஸ் கப்பில் காஃபி இருக்கிற மாதிரி காட்டினாங்க. ஸோ அதுக்கடுத்து அவன் ஸ்டெப் போனான், சரி இப்போது 500 ரூபாய் காஃபினா எப்படி இருக்குன்னு காட்டுங்கன்னு ஏஐ கிட்ட கேட்டது. அது காட்டிடுச்சு. எப்படி அந்த கப்லேயே கொஞ்சம் நிறைய டெக்கரேஷன் போட்டுட்டு கப்பை சுற்றி கொஞ்சம் பொருட்கள் இருந்துட்டு ரொம்ப டிசைனாக இருந்தது. அவன் அப்படியே இன்னொரு ஸ்டெப் போனான், சரி 2000 ரூபாய் காஃபி எப்படி இருக்குன்னு போனான். அது எப்படி இருந்தது, அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் அப்பு, தங்க பிளேட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிளாஸில் அப்படியே நல்ல க்ரீமெல்லாம் போட்டு அப்படி இருந்தது ஒரு காஃபி. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் அப் பண்ணார், 10,000 ரூபாய் காஃபி. ஸோ அதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் அப்பாக என்ன பண்ணிச்சு, தங்க கிளாஸு, தங்க ஸ்பூனு, காஃபிக்கு எல்லாமே அந்த மாதிரி பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அப் அவர் என்ன சொன்னான்னா, ஓகே 1 கோடி ரூபாய் காஃபி நான் எப்படி இருக்கணும். ஸோ அவர் அது எப்படி பண்ணிச்சு, 1 கோடி ரூபாயில் ஐ திங்க் 10 கோடி அந்த மாதிரி சொன்னாங்க. அது எப்படி போச்சுன்னா, அந்த காஃபி டிசைன் எப்படி இருந்ததுன்னா, அப்படியே ஸ்டார்ஸ் கேலக்ஸிஸ் எல்லாம் அப்படியே அந்த காஃபி கப்பில் ஊற்றி காட்டுற மாதிரி, அதாவது நட்சத்திரங்களெல்லாம் கரைச்சி குடிச்சு அந்த காஃபியில் ஊற்றுற மாதிரி அந்த ஏஐ காட்டி சொல்லிச்சு, இதுதான் 10 கோடி ரூபாய் கப்பு காஃபின்னு. அதுக்கப்புறம் கடைசியில் அவர் என்ன கேட்டார்னா, எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது, அதாவது அன்லிமிட்டெட் மணி, எவ்வளோ காசு வேணுமோ தரும், ஆனால் இருக்கிறதுலே விலை உயர்ந்த காஃபி கப் எதுன்னு காட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அந்த ஏஐ என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு சிம்பிள் சின்ன காஃபி கப் காட்டிச்சு, ஏதோ நம்ம நார்மல் வீட்டில் கிடைக்கிற மாதிரி ஒரு காஃபி கப் காட்டிச்சு. ஆனால் அது சைடில் என்ன போட்டுச்சுன்னா, காஃபி ஃப்ரம் அ மதர் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் எனிதிங் எல்ஸ். அதாவது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா செய்கிற காஃபியோட நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறதோட காஃபியோட வேல்யூ இருக்காதுன்னு சொன்னிச்சு அது. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கலாம், ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா செய்கிற காஃபி அளவுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் எதுவுமே மேட்ச் ஆகாதுன்னு சொல்லிச்சு. ஸோ அந்த ஏஐக்கே என்ன தெரியுது, இந்த பூமி பிரகாரம் சொத்துக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் பார்க்க, எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் பார்க்க, இறுதியில் எது ஆனால் அந்த ஏஐக்கே எது சிறப்பாக தெரியுது, வீட்டில் தந்தை செய்கிற சிம்பிளான ஒரு சின்ன காஃபி தான் அந்த 10 கோடியோட விலை உயர்ந்ததா அதே சொல்லுது. ஸோ அதே மாதிரி இங்கே சாலமன் சிம்பிளாக அதே தான் சொல்கிறாரு. நம்மளுக்கு என்ன, ஒரு வீட்டில் சமாதானமும் வீட்டில் ஆண்டவரோட வாழ்க்கையில் நடக்கிறது
என்ன சொல்கிறாரு, மிகப்பெரிய சொத்து எதோட, இந்த பூமி பிரகார கார்கள், வீடுகள், பங்களோ எதாக இருந்தாலும் அதோட சாலமோனே சொல்கிறாரு, அந்த ஏஐ சொன்ன மாதிரியே அதான் இதோட விலை உயர்ந்தது, அதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, இதை வச்சு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் சமாதானத்தை குறிக்கோளாக வச்சுருக்கணும். மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப், மற்றவங்க கூட நட்பு இருக்க போது நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், சமாதானத்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் பொசிஷன்ஸ். ஸோ ஏதோ பொருட்களுக்காக சண்டை இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எப்போவுமே சமாதானத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம எப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நம்ம நிறைய செல்ஃப் கண்ட்ரோல் வைக்கணும். அதுக்கப்புறம் இறுதியில் வந்து நம்ம முக்கியமாக என்ன நம்பணும்னா, ஆண்டவரால் நம்பிக்கை வைக்கணும். பிகாஸ் we have to trust that God has a plan and God directs every outcome. அதாவது ஆண்டவரே எல்லா சிச்சுவேஷன்லையும் அவர் வந்து ஒரு பிளான் வச்சுருப்பார். அந்த முடிவில் வந்து என்ன நடக்குதோ அது தேவ சித்தம்படி தான் நடக்குன்ற நம்பிக்கையோட நம்ம இருக்கணும். ஸோ தேட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஸோ சொன்ன மாதிரியே நம்ம எப்போவுமே எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், சமாதானத்தையும் தேவனோட வாழ்க்கையில் நடக்கிறதே எப்போவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும் when it comes to our lives. Because as Solomon says, better is a dry morsel with quiet than a house full of feasting with strife. So that is what I want us to take away. Thank you.